குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டியோட லெவல் பார்க்கலாம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சேம் லெவல் தான் ப்ரோ. எப்போனாலும் டவுன் ஓப்பனிங் தான் ஆகும். நம்மளோட லெவல்ஸ் 1.272 இல்லை அப்படின்னு சொன்னால் மறுபடியும் 1.13 வந்து பட்டு மேலே ரோட்ஸ் தான் பார்ப்போம். இதை உடச்சுன்னா கீழே வந்துடும். நம்மளோட லெவல்ஸு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். டுடே மார்க்கெட்டை பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த லெவல்ஸ் என்னன்னு பண்ண முடியும். மார்க்கெட் ஓப்பனிங்கை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுக்கலாம். மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ட் வந்து 1.272 தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்டா அன்றைக்கி எப்போ டவுன் ஓப்பனிங் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு இருக்குது. சரி பார்க்கலாம் நெக்ஸ்ட் லெவலில் என்னான்ட்டு. மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஏதாவது அப்டேட் தான் நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் வந்து கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. நம்ம போட்ட சப்போர்ட்டும் நேற்று எக்ஸாக்டாக ஓப்பன் ஆகி மேலே போச்சு. இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி அடுத்த லெவல் போதா இல்லை அங்கேருந்து ரெசிஸ்டண்ட்டில் மேலே போதான்னு பார்க்கணும். சப்போஸ் கேப் அப்பு ஓப்பனிங்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைனில் தாண்டினாவே நம்ம என்ட்ரி போகலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம லெவல்ஸ் வந்துட்டு கீழே ரிவர்சல் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம என்ட்ரி போகணும். ஸோ இன்றைக்கி கேர்ஃபுல்லாக இருங்க. சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு. நேற்று வந்து நிறைய எஸ்எல் ஹிட் ஆச்சு. இந்த ஸ்பைக் அதிகமாக இருந்துச்சு. பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி பார்க்கலாம் ப்ரோ. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிடும். நம்ம சப்போர்ட்டில் டச் பண்ணிட்டு மேலே போச்சுன்னு சொன்னால் மறுபடியும் இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து நம்ம கேட்சப் பண்ண முடியும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படின்ட்டு. கீழே வந்து சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட்டை உடச்சிதுன்னா டவுன் ட்ரெண்டு தான் ப்ரோ. கம்பல்சரி டவுன் ட்ரெண்டு போயிடும். டவுன் ட்ரெண்ட்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்டுக்கு கீழே போயிடும் அதிகமாக. பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. பேங்க் நிஃப்டி நம்ம நேற்று அப்டேட் பண்ண லெவல் தான். இந்த லெவல் தாண்டி கீழே வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டு தான். சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. எப்படின்னு பார்க்கலாம் ப்ரோ. ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிடும் மேலே க்ளோஸ் வைக்கிறதா கீழே க்ளோஸ் வைக்கிறதா. ஃபஸ்ட்டு அந்த 15 மினிட்ஸு அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். சேம் லெவலில் தான். இந்த பிரேக் அவுட் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் 85,833 800ன்னு வச்சுங்களேன். இந்த கீழே லோ 770 இந்த சம்திங்க்கு கீழே லோ வச்சாவே நீங்கள் உட் சைடு போகலாம். டவுன் ட்ரெண்ட் கம்பல்சரி. கீழே நம்ம எக்ஸாக்டாக பாயிண்ட் எவ்வளோ போடுவோம் 58,928 வரைக்கும் நம்ம வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்த்துக்கலாம் எப்படி என்ன ஆகுதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது இருந்தால் நெக்ஸ்ட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.